ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 3வது நாளை எட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்திய 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மேலும் மத்திய அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் 3வது நாளாக ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம நிற்கக்கூடிய பகுதி சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். நம்மிடம் அவர்களுக்காக அவரிடம் கேட்போம். எங்களுடைய பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக கொடுக்கணும், ஊதிய முரண்பாடுகளை சரி செய்யணும், ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து பண்ணணும். இதை உடனடியாக இந்த அரசாங்கம் ஏற்கணும். இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் மறியல் போராட்டமா, சிறை நிரப்பும் போராட்டமா, தொடர் வேலைநிறுத்த போராட்டமா தொடரும். நிச்சயமாக ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களை சென்னைக்கு வரவழைத்து தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ராமச்சந்திரன்.